இந்த உலகம் என்பது அதாவது யூனிபோலர் லீடர்ஷிப் என்கின்ற ஒரு தலைமையின் கீழ் இருந்து இப்பொழுது இந்த மல்டிபோலர் லீடர்ஷிப் என்கின்ற பல தலைமைகளை தேடிய பயணத்தில் ஈடுபட்டிருக்கின்றது. ஏஐ என்கின்ற இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது அது 2022 ஆண்டுகளிலேயே பழக்கத்திற்கு வந்துவிட்டாலும் அந்த முழுமையான பிரயோசனத்தை எட்டுகின்ற அல்லது பயனாளியாக பொதுமக்கள் மாறுகின்ற சந்தர்ப்பத்தை 2025 ஆண்டுதான் மக்களுக்கு கொடுத்திருந்தது. அதன் பயன் என்பது நிச்சயமாக எதிர்பார்க்க தாங்கள், அதாவது நேற்று கூட CNN நிறுவனத்துக்கு வழங்கிய பேட்டியில் அதில் ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவர் கூறியிருந்தால் தாங்கள் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு மீறிய வளர்ச்சியை அது அடைந்துள்ளது, கட்டுப்படுத்த முடியாத வளர்ச்சியை கூட அது காணக்கூடும் என்று தேசியம் நோக்கிய கட்சி ஒன்று பெரும்பான்மையை வடக்கு கிழக்கில் அதிக ஆசனங்களை பெற்றதான ஒரு கருத்தியல், அதாவது யாழ் மாவட்டத்தில் கூட 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றதான கருத்தியல் என்பது அவர்களுடைய பார்வையில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இதற்கான காரணம் என்பது தமிழ் தேசியம் பேசுபவர்களிடையே ஏற்பட்ட பிரிவு. அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக ஜேவிபியை நோக்கி செல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது பலவாறாக பிரிந்திருந்ததால் அமெரிக்காவின் போக்கு என்பது மிகவும் மாறிய நிலையில் இருக்கின்றது. கனடாவை 51 மாநிலமாக மாற்றுவது, கிரீன்லாண்டை கைப்பற்றுவது, பனாமா கால்வாயை கைப்பற்றுவது போன்றவற்றை எல்லாம் அவர்கள் அதாவது உலகின் போக்குக்கு மாறான வகையில் சொன்ன விடயமாக இருந்ததால் கனடாவிற்கு இங்கிலாந்தின் குடி அரசரை அல்லது இங்கிலாந்தின் அரசரான சார்ல்ஸையே அழைக்கின்ற அளவிற்காக அந்த நிலைமை சென்றிருந்தது. ஏனென்றால் கனடா ஒரு இறையாண்மைக்குட்பட்ட நாடு, அதனுடன் இவ்வாறான நிலைமைகளுக்கு செல்லக்கூடாது என்பது. 4,50,000 மேற்பட்டவர்கள் கையெழுத்திட்டு அதனை வெற்றிகரமாக கொண்டு வந்த நிலையில் இப்பொழுது அதற்கு எதிரான ஒரு கையெழுத்து வேட்டை இடம்பெறுகிறது. அவர்கள் ஜனவரி மாதம் தங்களுடைய சமர்ப்பணத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதை சமர்ப்பிக்கின்ற பொழுது சில வேளைகளில் வாக்கெடுப்பு இடம்பெறும். அந்த வாக்கெடுப்பில் கனடாவுடன் இணைந்திருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் என்று நாங்கள் அதீதமாக நம்பலாம். இருந்த பொழுதிலும் நிலைமைகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நேரம் காலை கேட்டபடி 16 நிமிடம் 19 காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி இந்த வருடம் முடிய போகின்றது. இந்த வருடத்தில் இந்த உலகம், கனடா என்று சொல்லி பல மாற்றங்களை கண்டிருக்கின்றது. அந்த மாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், பல தரப்பட்ட மாற்றங்களை சந்தித்து இருக்கின்றது. பல நெருக்கடிகள், பல சவால்களை மக்கள் சந்தித்தும் இந்த வருடத்தை வெற்றிகரமாக இப்பொழுது ஒரு மாதிரி கடந்து முடித்து இருக்கின்றோம். இந்த வருடத்தை சற்று பின்னோக்கி பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த 19 காலையில் இந்த வருடத்தில் உலகத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், கனடாவில் நடந்த நிகழ்வுகள், இலங்கையில் நடந்த நிகழ்வுகள் என்று சொல்லி அவற்றை ஒரு தரம் மீட்டி பார்க்கின்ற ஒரு சந்திப்பாக எங்களுடன் சுரேஷ் தர்மா இப்பொழுது இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. மீண்டும் ஒரு மாதிரியாக இந்த வருடத்தை முடிவுக்கு வந்திருக்கின்றோம். இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை உலகம் பல மாற்றங்களை கண்டிருக்கின்றது. அது அரசியல் மாற்றமாக இருக்கலாம், பொருளாதார மாற்றமாக இருக்கலாம். அந்த மாற்றங்களுக்கு எல்லாம் முக்கிய காரணமாக எங்களுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கொள்கைகள் இருந்திருக்கின்றன. அவருடைய பொருளாதார கொள்கைகள், அரசியல் கொள்கைகள், மற்றது காசா இஸ்ரேல் போர், உக்ரைன் ரஷ்யா போர், மற்றது இலங்கையில் நடந்த அரசியல் மாற்றங்கள் என்று இப்படி பல மாற்றங்களை இந்த வருடம் கண்டு இருக்கின்றது. இந்த மாற்றங்களில் குறிப்பாக உலகத்தை பொறுத்தவரையில் உலகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இந்த உலகம் சந்தித்த ஒரு பெரிய மாற்றம், அதாவது சவால் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக தர்மா. அதாவது உலகின் அந்த முக்கிய மாற்றங்களாக நாங்கள் எடுக்கக்கூடியவை முதலாவது இந்த வருடம்தான் உலகிலேயே இந்த பூமியின் இந்த காலநிலை வெப்ப மாற்றத்தில் அதிகமான ஒரு மாற்றத்தை சந்தித்த ஆண்டாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வல்ல. இருந்த பொழுதிலும் அந்த மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது என்பதை ஏற்று பயணிக்கின்ற ஒரு குலமாக இந்த மனித குலம் மாறிவிட்டது. எனவே அதனுடைய தாக்கங்கள் என்பன எதிர்காலத்திலும் எவ்வாறு அமையும் என்பதற்கு உதாரணமாக கடைசியாக
தென்னாசியாவை தாக்கிய இந்த டிவாட் என்கின்ற ஒரு புயல் எவ்வாறான பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி சென்பது என்பது முக்கியமானது ஒரு காரணமாகவும், இரண்டாவதாக இந்த உலகம் என்பது அதாவது யூனிபோல லீடர்ஷிப் என்கின்ற ஒரு தலைமையின் கீழ் இருந்து இப்பொழுது இந்த மல்டிபோல லீடர்ஷிப் என்கின்ற பல தலைமைகளை தேடிய பயணத்தில் ஈடுபட்டிருக்கின்றது. அதன் முக்கிய நிகழ்வுகளாக நாங்கள் பார்க்கக்கூடியது நேட்டோ ஜூன் மாதம் அளவில் கூடியது நேட்டோவின் தலைமை ஐரோப்பாவில். அதே போல ஏசியன் என்கின்ற நாடுகள் மலேசியாவில் கூடியிருந்தன. அதுபோன்று G20 தென்னாப்பிரிக்காவில் கூடியிருந்தது. அதே போல ஏபெக் என்கின்ற ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பின் கூட்டம் என்பது தென்கொரியாவில் இடம்பெற்றிருந்தது. அதே போல கனடாவில் G7 நாடுகளின் மகாநாடு என்பன இடம்பெற்றிருந்தன. இவையெல்லாம் ஒரு தேடலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன. எவ்வாறான ஒரு தலைமை உலகத்தில் எதிர்காலத்தில் அமைய போகின்றது என்பது தெரியாத ஒரு இக்கட்டான நிலையில் பயணத்தை மேற்கொண்டு வருகின்ற ஒரு நிலைதான் இந்த உலகம் என்பது சந்தித்த முக்கியமான அந்த ஒரு பேசு பொருளுக்கான விடயங்களாக எடுக்கக்கூடியது. அதனை அடுத்து ஏஐ என்கின்ற இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது அது 2022 ஆண்டுகளிலேயே பழக்கத்திற்கு வந்துவிட்டாலும் அந்த முழுமையான பிரயோசனத்தை எட்டுகின்ற அல்லது பயனாளியாக பொதுமக்கள் மாறுகின்ற சந்தர்ப்பத்தை 2025 ஆண்டுதான் மக்களுக்கு கொடுத்திருந்தது. அதன் பயன் என்பது நிச்சயமாக எதிர்பார்க்க தாங்கள், அதாவது நேற்று கூட CNN நிறுவனத்துக்கு வழங்கிய பேட்டியில் அதில் ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவர் கூறியிருந்தால் தாங்கள் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு மீறிய வளர்ச்சியை அது அடைந்துள்ளது, கட்டுப்படுத்த முடியாத வளர்ச்சியை கூட அது காணக்கூடும் என்று. என்றால் அடுத்ததாக ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்று ஒரு செயலி அறிமுகப்படுத்தப்படும். அதன் பிறகு ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்கின்றது வரும்பொழுது அது மனிதர்களையே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டு வரும். அதனை விஞ்ஞான ரீதியான நோக்கங்களுக்கான பாவனைக்காக மாத்திரம் அல்லது கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான ஒரு செயற்பாடாக மாற்றுவதற்கான இந்த செயற்திட்டங்களை, அதாவது குளோபல் ஒரு புதிய உலக கட்டமைப்பு, நியூ குளோபல் ஃப்ரேம்வொர்க் என்று ஒரு புதிய வரையறை ரெகுலேஷன்ஸை கொண்டு வருவதற்கான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாடுகள் பயன்படுகின்றன. கனடா கூட அதற்கு $2 பில்லியன் ஒதுக்கி இருக்கின்றது. இதுதான் இந்த உலகம் என்று பார்க்கின்ற பொழுது, மறுபக்கமாக நாங்கள் கண்டுகொள்ளாத அல்லது எங்கள் கவனத்தில் இருந்து தப்பிய விடயங்களாக பார்க்கக்கூடிய இந்த காசா மற்றும் உக்ரைன் போர் என்பது பல இழப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்துவதாலும், குறிப்பாக காசா என்பது போர் என்பதை விட ஒரு இன அழிப்பு என்பதை பல நாடுகள் கூறிக்கூட அதனை அந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் அல்லது அதனுடன் இணைந்த நாடுகளும் மறுதளித்து பயணிக்கின்ற ஒரு கவலைக்கிடமான செயற்பாடுகளில் உலகம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதுதான் அந்த உலக பந்தின் முக்கிய நோக்கமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாகவே உலகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்கள், அது பொருளாதார மாற்றங்களாக இருக்கலாம், அரசியல் மாற்றங்களாக இருக்கலாம், அவ்வப்போது எங்களுடன் நீங்கள் கலந்துரையாடி இருக்கின்றீர்கள். இந்த வருட தொடக்கத்தில் இருந்து அந்தந்த காணொலிகள் சிஎம்ஆர் யூடியூப் தளத்தில் நாங்கள் பதிவிட்டு இருக்கின்றோம். ஆகவே நேர்களும் அதை பார்த்திருப்பார்கள். ஆகவே அந்த எல்லா நிகழ்வுகளின் தொகுப்பாகத்தான் இந்த சந்திப்பு உங்களுடன் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. பொதுவாகவே இலங்கை பக்கம் நமது பார்வையை திருப்பினால் பல அரசியல் மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பல அரசியல் தலைவர்கள், முன்னாள் அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஊழல் நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது இலங்கை அரசியலில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது? இந்த புதிய அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமா, அல்லது இப்பொழுது இந்த வெள்ள அனர்த்தத்தினால் ஏற்பட்ட இடர்களிலிருந்து பாதுகாப்பதற்காக பல முயற்சிகளை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது, இவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கின்ற பொழுது, இந்த புதிய அரசாங்கத்தின் முயற்சிகள் ஒரு ஒரு நம்பகத்தரமான தன்மையையும் ஒரு நல்ல ஒரு ஆட்சியையும் இலங்கை மக்களுக்கு வழங்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? நிச்சயமாக அதை எவ்வாறு நாங்கள் கூற முடியுமாக இருந்தால், இலங்கை அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்பதை விட இலங்கை வரலாற்றை புரட்டி போட்ட மாற்றங்கள் பல இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் அவையையும் மேற்குலகையும் நம்பி தமிழினம் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய ஆதரவு சக்தியாக வந்திருந்த மேற்குலகின் தன்மையை மாற்றுகின்ற ஒரு தன்மையை தற்போதைய அரசு பெற்றிருக்கின்றது. அதற்குரிய காரணமாக கடந்த ஆண்டு இறுதியில்
இடம்பெற்ற கடந்த ஆண்டு இறுதி, அதாவது 2024 ஆண்டு இறுதியில் இடம்பெற்ற பொது தேர்தலின் பொழுது வடக்கு கிழக்கு மக்களின் வாக்களிப்பின் பிரதிப்பீடாக சுமார் 70 வருடங்கள் அல்லது 60 வருடங்களுக்கு பிறகு சிங்கள கட்சி ஒன்று பெரும்பான்மை அல்ல தேசியம் நோக்கிய கட்சி ஒன்று, சிங்கள கட்சி என்று கூறுவதை விட தேசியம் நோக்கிய கட்சி ஒன்று பெரும்பான்மையை வடக்கு கிழக்கில் அதிக ஆசனங்களை பெற்றதான ஒரு கருத்தியல், அதாவது யாழ் மாவட்டத்தில் கூட 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றதான கருத்தியல் என்பது அவர்களுடைய பார்வையில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இதற்கான காரணம் என்பது தமிழ் தேசியம் பேசுபவர்களிடையே ஏற்பட்ட பிரிவு. அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக ஜேவிபியை நோக்கி செல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது பலவாறாக பிரிந்திருந்தது. குறிப்பாக 5 பிரிவுகளாக பிரிந்து அந்த 5 பிரிவுகளையும் கூட்டி பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் தான் முன்னிலையில் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய பிரிவு தான் அதற்குரிய காரணம். அவ்வாறான காரணத்தால் இந்த மேற்குலகின் பார்வை என்பது நிச்சயமாக மாறி இருக்கின்றது என்பதில் எந்தவித தன்மையும் இல்லை. அதன் காரணமாக ஐக்கிய நாடுகள் அவையில் இலங்கை அரசு என்பது தனக்குரிய ஒரு காலத்தை அல்லது அனுகூலத்தை பெற்றிருக்கின்றது. அத்தோடு செம்மணி போன்ற விவகாரங்கள் நிச்சயமாக அங்கே ஒரு பெரிய விவகாரம் இன்னும் ஆராயப்பட வேண்டும் என்பதை சர்வதேசத்திற்கு கூறுவதாக கூட அமைந்திருந்தன. அது கூட நிச்சயமாக ஒரு எடுத்து பார்க்க வேண்டும். அதே போன்று நீங்கள் குறிப்பிட்டது போன்று பிள்ளையான், கடைசியாக டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களின் கைதுகள் கூட கடந்த கால சம்பவங்களை விசாரிப்பதற்கான, அதைவிட முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க கூட ஒரு அடையாள கைதுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார், அதிகமான போக்குவரத்து செலவுகளை செய்ததாக. அவ்வாறான தரவுகள் எல்லாம் இவ்வாறான செயற்பாடுகளில் அந்த அரசு என்பது மக்களை கவர்வதற்காக ஈடுபடுவதாக காட்டிக்கொண்டாலும் அங்கே இந்த முக்கியமாக நிகழ்ந்த நிகழ்வுகள் என்பன இந்த இலங்கை இந்த உலக பொருளாதார மகாநாட்டில் கலந்து கொண்டிருந்த ஒசாகா என்கின்ற மகாநாடு, அதே போன்ற பல மகாநாடுகள் மற்றும் சிக்மா என்கின்ற சவுத் ஏசிய மகாநாடு, அதை விட 2018 ஆண்டுக்கு பிறகு இலங்கைக்கு அதிகமாக உல்லாச பயணிகள் வந்த திகதியாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் வருடத்தை முடிப்பதற்கு 2 நாட்கள் இருக்கின்ற நிலையில் கூட அது தனது சாதனையை முறியடித்த ஒரு ஆண்டாக, அதாவது போர் நடைபெறும் மட்டும் அவ்வாறான உல்லாச பயணிகளின் வருகை என்பதில்லை. ஆனால் அதன் பிறகான வருகையின் என்பது அவர்களுடைய வரலாற்று சாதனையாக 2.45 அல்லது 2.5 மில்லியன் எட்டக்கூடியதான ஒரு நிலையை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் என்பதையும், மற்றும் 2 அல்லது 3 பிரபல்யமான உல்லாச மையங்கள் அல்லது உல்லாச நிறுவனங்கள் இலங்கையை ஆசியாவில் பயணம் செய்வதற்கான தலை சிறந்த நாடாகவும், அதை அமெரிக்காவில் உள்ள ஒரு ஊடக நிறுவனம் மற்றும் வேறு இந்த உல்லாச பயணத்துறை சார்ந்தவர்களும் தெரிவு செய்ததும் இதற்குரிய காரணமாக இருந்தது. எனவே அவ்வாறான மாற்றங்கள் அங்கே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடியதாகவும், அதேவேளை வடக்கில் யாழ்ப்பாணம் என்பது ஒரு பொருளாதார மையமாக மாறுகின்ற நிலையும், நாளொன்றுக்கு 3 தரம் இந்திய விமான சேவைகளும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் வடக்கில் ஊடாக வந்து கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு கொழும்பு போன்றவற்றுக்கு செல்வது போன்றவையும் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் காண்கின்றோம். பொதுவாகவே நாங்கள் கனடிய மண்ணை பொறுத்தவரையில் சுருக்கமாக இந்த கனடாவில் ஏற்பட்ட கொள்கை மாற்றங்கள், வரி விதிப்பு மாற்றங்கள், மற்றது குடிவரவு தொடர்பான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. புதிய பிரதமர், புதிய வரவு செலவு திட்டம் என்று எல்லாம் இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது தற்பொழுது புதிய லிபரல் அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரே ஒரு எம்பி தான் தேவைப்படுகின்றது பெரும்பான்மை இருப்பதற்கு. இப்படி வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த கனடிய அரசாங்கம் பெரும்பான்மையை எட்டுமா? இந்த அரசாங்கம் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதை மிகவும் சுருக்கமாக சொல்ல முடியுமா? அதனை உண்மையிலேயே எவ்வாறு கூறலாம் என்றால், நிச்சயமாக இந்த ஒரு குடிவரவு கொள்கையில் ஒரு மாற்றத்தை அல்லது தவறை இழைத்ததாக தானே ஏற்றுக்கொண்டு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பதவி விலகிய பின் அந்த காலத்திற்கு ஏற்ற தலைமையாக தன்னை வரிந்து கட்டிக்கொண்டு மாக்காணி அவர்கள் ஆதரவு கேட்ட பொழுது மக்கள் ஆமாம் அதற்கான வாக்கை கொடுத்திருந்தார்கள். தற்பொழுது இந்த பாராளுமன்றத்தில் பதவிகளை மாறுதல் என்கின்ற ஒரு நிலை மூலம் தங்களுடைய பெரும்பான்மையை அவர்கள் தக்க வைப்பதற்காக போராடுகின்ற ஒரு நிலைதான் இன்றைய தேதியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை என்பது வெற்றி பெறவில்லை. அந்த குஸ்மா என்கின்ற உடன்பாடோ அல்லது டாரிஃப் என்கின்ற சுங்கவரி தொடர்பான விடயங்களிலோ கனடாவால் நிச்சயமாக
எவ்வாறு பேசுவது அல்லது எவ்வாறு இந்த பேச்சை கொண்டு செல்வது என்கின்ற ஒரு சங்கட நிலையில் இருப்பதை கனடிய பிரதமர் இப்பொழுது ஒத்துக்கொள்கின்றார் என்றால் அமெரிக்காவின் போக்கு என்பது மிகவும் மாறிய நிலையில் இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் பார்ப்பீர்களானால் அமெரிக்கா என்பது தனது இலக்கை மாற்றி 2025 ஆண்டு ஆரம்பத்தில் அது குறிப்பிட்ட விடயங்களை பார்த்தீர்களானால் கனடாவை 51 மாநிலமாக மாற்றுவது, கிரீன்லாண்டை கைப்பற்றுவது, பனாமா கால்வாயை கைப்பற்றுவது போன்றவற்றை எல்லாம் அவர்கள் அதாவது உலகின் போக்குக்கு மாறான வகையில் சொன்ன விடயமாக இருந்ததால் கனடாவிற்கு இங்கிலாந்தின் குடி அரசரை அல்லது இங்கிலாந்தின் அரசரான சார்ல்ஸையே அழைக்கின்ற அளவிற்காக அந்த நிலைமை சென்றிருந்தது. ஏனென்றால் கனடா ஒரு இறையாண்மைக்குட்பட்ட நாடு, அதனுடன் இவ்வாறான நிலைமைகளுக்கு செல்லக்கூடாது என்பது இருந்தும் இந்த பேச்சுக்களில் முன்னேற்றம் ஏற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாதிருக்கின்றன. 2026 ஆண்டு அமெரிக்காவில் இடம்பெறப் போகின்ற தேர்தல்கள் எவ்வாறான முடிவை எட்டும் என்பதை பொறுத்து இப்பொழுது வெனிசுலாவை நோக்கி அமெரிக்கா என்பது தனது கரங்களை நோக்கி செல்கிறது. அதேவேளை இந்த உக்ரைன் போராட்டத்தை நிறுத்துவதற்கான முயற்சியில் கூட தன்னை ஒரு நாயகனாக வைத்திருக்கின்றது. மறுபக்கமாக ஈரான் மீதான இன்னொரு தாக்குதலுக்காக இஸ்ரேலுடன் அது தயாராகி கொண்டிருக்கின்றது. எனவே புரியாத முகங்களை கொண்ட மீண்டும் நாங்கள் ஏற்க முடியாத ஒரு தலைமையாக அல்லது வேறு நாடுகளை அணுகச் சொல்கின்ற ஒரு தேவையை ஏற்படுத்தி எங்களை வேறு நாடுகளை நோக்கி அது பயணிக்க வைத்து விட்டது. அந்த பயணம் என்பது தற்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு பெரும்பான்மை தேவை என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு தேர்தலை கூறுவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்தினால் அதற்குரிய விலையை எதிர்க்கட்சிகள் கொடுக்கும் என்கின்ற நிலைமை இருக்கின்றது. என்று சொன்னால் மக்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் தேர்தலுக்காக சுமார் 300 மில்லியனோ 350 மில்லியன்களையோ செலவழிப்பதை ஏற்க மாட்டார்கள். அதைவிட அதற்குரிய ஒரு தலைமைத்துவம் என்பது இன்னும் மாற்று தரப்புகளிலிருந்து அறிமுகப்படுத்தப்படவில்லை. அத்தோடு கனடா என்பது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றது. அது அடுத்த வருட ஆரம்பத்திற்குள் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அல்பர்டா மாகாணம் என்பது பிரிவதற்கான ஒரு விண்ணப்பம் கூட, அதாவது ஒரு அடையாள வாக்கெடுப்பை நடத்துவதற்கான கோரிக்கை கூட முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான கோரிக்கையை எடுத்தவர்கள் முதல் பிரியக்கூடாது என்பதற்கான வாக்கெடுப்பில் சுமார் 4,50,000 மேற்பட்டவர்கள் கையெழுத்திட்டு அதனை வெற்றிகரமாக கொண்டு வந்த நிலையில் இப்பொழுது அதற்கு எதிரான ஒரு கையெழுத்து வேட்டை இடம்பெறுகின்றது. அவர்கள் ஜனவரி மாதம் தங்களுடைய சமர்ப்பணத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அது சமர்ப்பிக்கின்ற பொழுது சில வேளைகளில் வாக்கெடுப்பு இடம்பெறும். அந்த வாக்கெடுப்பில் கனடாவுடன் இணைந்திருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் என்று நாங்கள் அதீதமாக நம்பலாம். இருந்த பொழுதிலும் நிலைமைகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு எங்களுடன் இந்த வருட நிகழ்வுகளை பற்றி கலந்து எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு பொதுவாகவே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு முறையும் சமகால நிகழ்வுகள் உலகத்திலோ இலங்கையிலோ இல்லை கனடாவில் நடக்கின்ற பொழுது நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். நேர்கள் எங்களுடைய CMR யூடியூப் தளத்துக்கு சென்று அந்த நிகழ்வுகளை பார்வையிடலாம். நன்றி சுரேஷ். இந்த வருடங்களில் எங்களுடன் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது பகிர்ந்து கொண்டதற்கு மீண்டும் ஒரு பொழுதில் புதிய வருடத்தில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி தர்மா. நன்றி நேர்களே. உங்களுக்கு புது வருட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.